قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் அருமையான இந்த காலை பொழுதினிலே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னத்தான இந்த திருமண நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். தாய்மார்கள் கொஞ்சம் சற்று அமைதியாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்கள் அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டால் நல்லா இருக்கு. முன்னாடி நிறைய சேர் காலியாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே திருமணம் ஏன் என்பதற்குரிய காரணத்தை மிக அழகாக ரத்தின சுருக்கமாக சொல்கின்றான். அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் உள்ளதுதான் கணவன் மனைவியினுடைய பந்தம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். உங்களிலிருந்தே உங்களுடைய துணைவியாரை படைத்திருப்பது இறைவனுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். மேலும் சொல்கின்றான், வஜஅல பைனகும் மவத்தத்தம் வ ரஹ்மா. அவர்களுக்கு மத்தியிலே அன்பையும் பாசத்தையும் ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்த வேண்டும். அன்போடும் இரக்கத்தோடும் அந்த கணவன் மனைவி இந்த வாழ்க்கையை தொடங்கி அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் மத்தியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு திருமணம் முடித்த ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி அவர்களுக்கு மத்தியிலே அன்பை அவர்கள் வெளிப்படுத்தினால், இரக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தினால், அது அவருடைய மன நிம்மதிக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்போ ஒரு கணவன் ஒரு மனைவி இவர்களுடைய வாழ்வில் சந்திக்க இருக்கின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், இவற்றுக்கெல்லாம் ஒரு தீர்வாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமணத்தை சொல்கின்றான். இந்த திருமணத்தின் மூலமாக கணவன் தன்னுடைய அன்பை மனைவியிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும், மனைவி தன்னுடைய அன்பை கணவனிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும், அவர்கள் மத்தியில் அந்த இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக சொல்கின்றான். ஆனால் இன்றைய காலத்தில் எப்படி பேசப்படுகிறது, திருமணம் முடித்தால்தான் அங்கே என்னது மிகப்பெரிய ஒரு துன்பமே வந்து சேர்கிற அளவுக்கு இன்றைக்கு உலகத்தில் பேசப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அதுவரைக்கும் அந்த ஆண் சுதந்திரமாக எங்கே வேண்டுமானாலும் சென்று வருவான், வீட்டிற்கு எத்தனை மணிக்கு தாமதமாக வேண்டுமானால் வருவான்.
ஆனால் திருமணம் முடித்து விட்டால் வெகு சீக்கிரமாகவே என்ன செய்யணும், வீட்டுக்குள்ளே வந்தே ஆக வேண்டும். மனைவனுடைய கட்டளை அப்படி இருக்கும், அல்லது பெற்றோருடைய கட்டளை அப்படி இருக்கும். ரொம்ப நேரம் வெளியே சுத்தாத, நேரம் ஆயிடுச்சு, குறிப்பிட்ட நேரத்துக்குள் வீட்டுக்குள் வா என்பதாக சொல்வார்கள். ஆக இப்படி ஒரு கட்டுப்பாடோடு என்ன செய்ய வேண்டும், அந்த திருமண தம்பதிகள் வாழ வேண்டும். தன்னுடைய நேரங்களை எல்லாம் வெளியே செலவழிக்க கூடாது. தன்னுடைய மனைவி இடத்துல, தன்னுடைய குடும்பத்தார் இடத்தில் அவன் செலவழிக்க வேண்டும். ஒரு கணவன் அவன் வெளியே சென்று சம்பாதிக்கின்றான், சம்பாதிக்க செல்கின்ற இடத்துல பல்வேறு இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அவன் அனுபவிக்கின்றான். அப்போ அந்த கஷ்டத்தோடு அவன் நினைச்சுவான், அந்த ஒரியோடு நினைச்சுவான் வருவான் வீட்டுக்குள்ளே. இங்கே வந்த உடனே மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மனைவி என்பவள் இருக்கக்கூடாது. அங்கே எப்படி இருக்க வேண்டும், அவள் தன்னுடைய அன்பை அவளுக்கு வெளிப்படுத்த வேண்டும், அவள் தன்னுடைய உபசரிப்பை கணவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்குள்ள நடைமுறைகள், இன்றைக்குள்ள கால சூழ்நிலை உள்ள பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், இன்றைக்கு எப்படி இருக்கிறது, கணவன் வெளியே சென்று வந்தாலும் மனைவிக்கு கணவன் பணிவிடை செய்கின்ற அளவுக்கு இருக்கிறது. அவன்தான் மீண்டும் மனைவிக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, தேவையை நிறைவேற்றுகின்ற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப எப்படி இருக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், நம்முடைய மார்க்கம் என்ன உபதேசம் செய்திருக்கிறது, கணவனுக்கு மனைவி உபகாரங்கள் செய்ய வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும், அவனுக்கு தேவையான பணிவிடைகளை செய்ய வேண்டும். இப்படி பணிவிடைகளை செய்து கணவனுடைய அன்பை பெற வேண்டும். எப்படி பெற வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்ணே, உனக்கு நரகம் கிடைப்பதும் உனக்கு சொர்க்கம் கிடைப்பதும். எப்படி சொல்கிறார், ரத்தின சுருக்கமாக சொல்கிறார்கள். ஒரு பெண்மணியை பார்த்து சொல்கிறார்கள், பெண்ணே, உனக்கு சொர்க்கமா நரகமா என்பதை நிச்சயிக்கக்கூடியது உன்னுடைய கணவனுடைய பொருத்தத்தை பொறுத்துதான் இருக்கிறது. உன்னுடைய கணவன் உன்னை பொருந்தி கொண்டான் என்று சொன்னால், என்னுடைய மனைவி எனக்கு அழகிய முறையில் பணிவிடை செய்கிறாள், எனக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றுகிறாள் என்று கணவன் என்ன செய்ய வேண்டும், திருப்தி கொள்கிற நிலையில் அவன் மரணிக்க வேண்டும். எனக்கு வாய்ச்ச மனைவி மாதிரி யாருக்கும் வாய்க்கக்கூடாது என்று கணவன் சொல்கின்ற அளவுக்கு மனைவியுடைய நடத்தைகள் செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்ணே, உன்னுடைய கணவனிடத்தில் தான் சொர்க்கமும் நரகமும் நிச்சயிக்கப்படுகிறது. அவனிடத்தில் நீ செய்கின்ற அந்த பணிவிடையை பொறுத்து தான் உனக்கு சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து சொல்கிறார்கள். என்று சொன்னால், இந்த பெண்கள் எந்த அளவுக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய வேண்டும், கணவனோடும் கணவனுடைய குடும்பத்தார்களோடும் எப்படி நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த கணவனுடைய பெற்றோர்கள் இருக்கிறாரா இல்லையா, தாய் தந்தையர்கள், இவர்கள் தங்களுடைய மருமகளை நல்ல முறையில் நடத்த வேண்டும். இன்னைக்கு பார்க்குறோம், எந்த குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. ஒன்று கணவன் சரி இருக்க மாட்டான், கணவன் சரி இருந்தால் மனைவி சரி இருக்க மாட்டாள், மனைவி சரி இருந்தால் மாமனார் ஒரு மாதிரி இருப்பார், நடந்து கொள்வார், மாமனார் சரியாக இருந்தால் மாமியார் சரியாக இருக்க மாட்டார். இப்படி குடும்பத்துக்குள்ள எல்லாரும் மிகச் சரியாக அமைவது அது இறைவனுடைய நாட்டத்தை பொறுத்து இருக்கிறது. இருந்தாலும் பெரியவர்களுக்கு சில கடமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கிறது. தம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மருமகள் எத்தனை வயது இருக்கும், ஒரு 15 ஒரு 20-25 இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திருமண வயதில் முடித்து வைப்பார்கள். இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த மருமகளுடைய வயது எப்படி இருக்கும், 60-70 வயது தொட்ட மாமியாரை விட வயது சற்று அதிகமாக வித்தியாசத்தில் இருக்கும். இங்கே அவர்களுக்குள் மத்தியில் ஈகோ பார்க்கறது நாம் பார்க்குறோம். நான் பெரியவளா, அவள் பெரியவளா, அவள் சலான் சொல்ல வேண்டும், அவள் என்னை மான் கேட்க வேண்டும், அவள் எப்படி மரியாதை செலுத்த வேண்டும். இன்றைக்கு இந்த ஈகோ பிரச்சனையிலே குடும்பத்தில் நிறைய இருக்கக்கூடிய பார்க்குறோம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்கள். ஒரு விஷயம், இந்த ஈகோக்கு நான் பெரியவளா நீ பெரியவளா என்று பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணத்தை நான் சொல்கிறேன். இந்த முன்னுதாரணத்தை கேட்ட மாத்திரத்தில் யாரும் நான் பெரியவனா நீ பெரியவளா, மாமனார் பெரியவளா மருமகள் பெரியவளா, மருமகன் பெரியவனா மாமனார் பெரியவனா, எல்லாத்தையும் தூக்கி விட்டு வீசிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில்
தாய்மார்கள் கொஞ்சம் சற்று அமைதியாக இருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிகள் திருமணம் முடித்திருந்தார்கள். எல்லோருக்கும் தெரியும். இந்த 11 மனைவி இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மிகச் சிறந்த கணவராக இருந்திருக்கிறார்கள். அதில் எந்த குறைபாடும் யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிகச் சிறந்த தலைவராக, நபியாக, இறைவனுடைய தூதராக அந்த 11 மனைவி இடத்தில் நல்பேர் பெற்றவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவி இடத்துல தங்கி இருப்பார்கள். இப்படி தங்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல அந்த ஒரு நாள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இன்னொரு மனைவி வந்து என்ன செய்கிறார்கள், ஒரு உணவு தட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரோட வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அங்கே இருக்கும் பொழுது இன்னொரு மனைவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பதார்த்தம் நன்றாக பிடிக்குமே என்று தங்கள் வீட்டில் செய்த அந்த பதார்த்தத்தை எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். எங்கே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மையார் வீட்டில் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த உணவு பதார்த்தம் வருகிறது, வந்து கொடுக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கக்கு வேண்டி கையை ஏந்துகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு தட்டு தட்டி விடுகிறார்கள். எப்படி? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரோசம் வந்துருச்சு. நான் இருக்க வீட்டில் நான் உணவு கொடுப்பேன் என் கணவருக்கு, நீ என்ன வந்து கொடுப்பா என்பது போன்று என்ன செய்கிறார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தட்டை தட்டி விடுகிறார்கள். பதார்த்தம் எல்லாம் கீழே விழுந்துருது, பாத்திரம் கீழே விழுந்துருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கோபப்படவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு முகத்தில் சின்ன ஒரு கோபம் கூட வெளிப்படவில்லை. என்ன செய்கிறார்கள், நபிகள் நாயகம் கீழே குனிஞ்சு அந்த தட்டை எடுக்கிறார்கள். யாரு? நமக்கெல்லாம் முன்மாதிரி நம்முடைய தலைவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி மனிதர். ஒரு மனைவி அல்ல, 11 மனைவிகளை திருமணம் முடித்து குடும்பம் நடத்தியிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தட்டை எடுத்து உங்களுடைய தாய் மிகவும் ரோசக்காரர்கள், எனவே இதை எடுத்து செல்லுங்கள் என்பதாக சொல்லிவிடுகிறார்கள். உங்களுடைய தாய் ரொம்ப ரோசக்காரர்கள் என்பதாக சொல்லி என்ன செய்கிறார்கள், அந்த தட்டை எடுத்து கொடுத்து விடுகிறார்கள். இதே சம்பவம் நம்முடைய வீட்டில் நடந்துச்சு சொன்னால் நாம் எப்படி இருந்திருப்போம்? ஒரு மாமனாராக நாம் எப்படி நடந்திருப்போம்? அல்லது ஒரு மாமியாராக நாம் எப்படி இருந்திருப்போம்? அல்லது கணவனுடைய அந்த மாப்பிள்ளையுடைய மாமனாராக நாம் எப்படி இருந்திருப்போம்? அல்லது மருமகனிடத்தில் நாம் எப்படி இருந்திருப்போம்? யோசனை செய்து பாருங்கள். அந்த நேரத்தில் என்ன செய்வோம், ஒரு கணவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் கை நீட்டி அடித்து விடுவான், மாமனார் இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல அடித்து விடுவார். இது போன்ற சம்பவங்கள், அதாவது ஈகோ வெளிப்படுகின்ற நேரத்தில் என்ன செய்வார்கள், கையை நீட்டி விடுவார்கள் அல்லது வாய் பேசி விடுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தவித கோபமும் படவில்லை. அந்த தட்டை எடுத்து அப்படியே கொடுத்து அனுப்பி விடுகிறார்கள். அப்போ எப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி சிறிய தவறு செய்து விட்டார்கள் என்றாலும் கோபப்படவில்லை, கோபத்தை வெளிக்காட்டவில்லை, ஈகோவை வெளிப்படுத்தவில்லை, அன்பாக எடுத்து சொல்லி அனுப்பி விடுகின்றதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே என்ன செய்யக்கூடாது, இந்த திருமண பந்தத்தில் 2 வீட்டார்களும் சரி, கணவனுடைய வீட்டார்களும் சரி, மனைவியுடைய வீட்டார்களும் சரி, இந்த ஈகோவை வெளிப்படுத்துகிற இந்த செயல்பாடு நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது, ஈகோவை நான் பெரியவனா, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நான் தான் பெரியவன், எனக்கு அவங்க பணிஞ்சு வரணும், எனக்கு அவங்க சலாம் சொல்லணும், என்ன வாங்கணும் கேட்கணும், என்ன எனக்கு மரியாதை கொடுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கலாமா, முடியாதா? என்ன ஏன்ட்ட கொடுக்குற பாத்திரம் என் கையில் வருது, ஏன் ஆயிஷா நீ இதை தடுத்தாய் என்று கேட்கலாம், ஏன் ஆயிஷா இதை தட்டி விட்டீர்கள் என்று கேட்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ஈகோவை வெளிப்படுத்தவில்லை. நான் ஒரு இறை தூதர், நான் ஒரு தலைவர், சமுதாயத்தினுடைய தலைவர் என்று சொல்லி அவர்கள் செய்யவில்லை, ஈகோவை வெளிப்படுத்தவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பொறுமையாக இருந்தாலும் விட்டு கொடுத்தார்கள். அப்போ இந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, இந்த பெருந்தன்மை நம்ம இடத்துல இல்லாததினால தான் இன்றைக்கி குடும்பத்துக்குள்ள பல்வேறு பிரச்சனைகளை தலை தூக்குகிறது நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், ஹைருக்கும்
உங்களில் சிறந்தவர் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, யார் தன்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஆண்மகன் சமுதாயத்தில் நற்பெயர் எடுப்பது பெரிய விஷயம் அல்ல, ஜமாத்திடத்தில் நற்பெயர் பெறுவது பெரிய விஷயம் அல்ல, நண்பர்களிடத்தில் நல்லவன் என்று பெயர் எடுப்பது பெரிய விஷயம் அல்ல, உற்றார் உறவினிடத்தில் நல்ல பெயர்கள் வாங்குவது பெரியதல்ல, தன்னுடைய மனைவி இடத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் ஆனா ஹைருல் லி அஹ்லிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தன்னுடைய மனைவியிடத்தில் சிறந்த முறையில் நடந்து கொள்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர், நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ மனைவியிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறந்தவனாக வாழ்ந்து காமிக்க வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும், அன்பை வெளிப்படுத்தி வாழ வேண்டும், இரக்கத்தை விட்டு கொடுத்து என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மீண்டும் நினைவு காட்டுகிறேன். பெண்கள் கணவன்மாருடைய அன்பை பெற வேண்டும், அன்பை பெறுவதில் அவங்க முயற்சி செய்ய வேண்டும். எப்படி அன்பை பெற முடியும்? கணவனுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக, கணவனுடைய தாய் தந்தவர்களை நல்ல முறையில் கவனிப்பதன் மூலமாக கணவனுடைய அன்பை பெற முடியும். அப்படி கணவனுடைய அன்பை பெற்றால்தான் அவள் சொர்க்கவாசி, அவள் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கணவனுடைய கோபத்திற்கு ஆளானவள் அவள் நரகத்திற்கு செல்ல முடியும், அவளுக்கு நரகம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ நாம் நம்முடைய கணவனுக்கும் கணவனுடைய குடும்பத்தாருக்கும் சிறந்த பெண்மணியாக சொர்க்கம் செல்ல வேண்டுமா? இல்லை, அங்கே நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ளாமல் கணவனுடைய அதிருப்திக்கு ஆளாகி நாம் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை ஒவ்வொரு பெண்மணிகளும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த திருமணங்கள் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் எங்கு பார்த்தாலும் ஏகத்துவவாதிகள் வீடுகளில் இருந்தாலும் சரி, ஏகத்துவ அல்லாதவாதிகள் வீடுகளில் இருந்தாலும் சரி, இது போன்ற பிரச்சனைகள் இன்னைக்கு மிகப்பெரிய தலை தூக்கி இருக்கக்கூடிய நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த குர்ஆன் சுன்னாவை, இந்த ஹதீஸுகளை நாம் முன்னிறுத்தி நாம் நல்ல முறையில் நம்முடைய மருமகளை நடத்த வேண்டும், நல்ல முறையில் நம்முடைய மருமகனாரை நாம் நடத்த வேண்டும், நல்ல குடும்பத்தாராக, முன்மாதிரி குடும்பத்தார்களாக, அதே போல முன்மாதிரி தம்பதிகளாக நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட திருப்தியை நாம் பெற்றால்தான் அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய அருளும் நம்முடைய குடும்பத்திற்கு என்ன செய்யும்? கிடைக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு இந்த நேரத்தில் இந்த சிற்றுரையை நான் இதோடு நிறைவு செய்கிறேன்.